நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர வி.ஆர். ராஜா, குளத்தூர் பேச. ஸ்ரீமாத்ரே நமக. இதனுடைய 1464வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சர்வானந்த் அம்மைன்ற புஸ்தகம், மணிக் தீபத்தின் ஒரு ஆர்கனைசேஷன், மணிக் தீபம் இருக்கு திருநின்றவூரில், அவளால் வெளியிடப்பட்ட நூல் இது. அவளுடைய அட்ரஸும் காமிச்சு விட்டுறேன். அதாவது திருநின்றவூரில் இது இருக்க மணி தீபம், நம்பர் 5 நார்த்து மாட ஸ்ட்ரீட்டு, திருநின்றவூர். வெளியிட்ருக்கா. இது ஏன் மாமா இதை எடுத்துக்கலான்னு கேட்கலாம் நீங்கள். அதாவது நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சகஸ்ராட்சர வித்யான்னு ஒரு கார்டு போட்டிருந்தேன். அது எல்லாருக்கும் கொடுப்பேன். நான் என்னுடைய தேடி வர அன்பர்களுக்கெல்லாம் அதை மனப்பாடம் பண்ணுவேன். ஸ்ரீசக்கரம் இருந்ததுனால் அதை படிங்க போதும், பெருசாக அர்ச்சனை எல்லாம் பண்ணாலும் கூட பரவாயில்ல. கட்கமாலா தான். கட்கமாலான்றது இஸ் derived from the சகஸ்ராட்சர வித்யா. சகஸ்ராட்சர வித்யா has been given இந்த பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்ட அது ரகசியமான ஒரு இது. ஸ்ரீசக்கரத்தினுடைய தேவதைகள் எல்லாமே வந்துடுவா. அதில் இந்த தேவதைகள் எண்ணி பார்த்தா 180 தேவதைகள் கிட்டத்தட்ட வருவா அதில். ஸோ இன்றைக்கி அர்ச்சனையாக பண்ணும்போது ஒரு 200 புஷ்பம் வச்சுக்கலாம். நம்ம 200 புஷ்பம் கையில் இல்லை, என்ன செய்ய முடியும்? பெஸ்ட் திங் இஸ் டு அது ரெசிடேஷன் மனப்பாடமாக சொல்லிடலாம். ட்ரெயினில் போகும்போது சொல்லலாம், எப்போ வேணால் சொல்லலாம். நத்திங் ராங் இன் தட். ஓ நமஸ்திரபசுந்தரே ஹிருதே தேவி சிரோ தேவி சிகா தேவி கவதேவி நேத்திர தேவி அஸ்திர தேவி காமேஸ்வரி பகவான் நித்திய கிருணே பேருண்டே நிவாசிரி மகாவிஜ்ரே சிறிது உதுக்கி துரித்தே குலசுந்தரி நித்திய நீலபதக விஜயேஸ்வர மங்களே ஜுவாலாமான்ய சித்திரே மகாநித்திய பரமேஸ்வர மித்திரே சிமிக சக்தி சிமி விட்டு அப்படி போகாது. மேடம் டோட்டலாக பார்த்தா 10 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஈவன் லெஸ் தன் தட், ஈவன் ஐ கேன் சே ஒரு 7-8 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம் அதை சகஸ்ராட்சர வித்யாவை. கட்கமாலா அர்ச்சனைன்னு சொல்லும்போது ஓ நமஸ்திரபசுந்தரியே நமக அப்படியே ஒவ்வொரு நமக சொல்லி போடுறோம் அர்ச்சனையை. ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்கலாம். இன்றைக்கி அடுத்த டாப்பிக்கு இந்த சர்வானந்த அம்மைங்கிற புக்கில் என்ன சொல்லியிருக்கு. இப்போ பலவிதமான உபாசனா முறைகள் ஸ்ரீவித்யாவில் இருக்குது. இந்தியாவில் வாமாச்சாரம் கௌலாச்சாரம் சொல்லக்கூடிய இந்த வடதேசத்தில் பண்ணுறாத தாந்திரிக உபாசனையில், இங்கே சமயாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டில் தென்னாட்டில் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறது சமயாச்சாரம். அந்த வேதிக் டைப் இது. அதில் இது மற்றது வசதியும் சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது கௌலாச்சாரம் மற்ற நம்ம சொல்லவே முடியாதுன்னா பரமேஸ்வரனே பார்வதிக்கு சொல்கிற மாதிரிலாம் இருக்கிறதில்ல. ஸோ அதனால் இப்போ இந்த டாபிக் ஆஃப் தி டே இந்த கட்கமாலா, இந்த இப்போ கூட வடக்கு கடை ராஜலட்சுமி கூட கட்கமாலா அர்ச்சனை சொல்லி தான் மகாமேருக்கு அர்ச்சனை பண்ணுவோம். பார்க்கலாம். பஞ்சமி பூஜை எல்லாம் கூட கட்கமாலா வச்சு தான் குங்குமார்ச்சனை பண்ணுறாவோ. நான் கூட நினச்சிட்டேன் போல குங்குமத்தை பண்ணுறாள். அதில் பண்ணுற குங்குமத்துக்கு 1 லிட்டர் பால், பசும்பால் மினிமம் 1 லிட்டர் 2-3 லிட்டர் காய்ச்சி அதில் குங்குமப்பூ ஏலக்காயெல்லாம் போட்டு அது நைவேத்தியான குங்குமம் யூஸ் பண்ணனா அந்த இடத்துல உஷ்ணம் ஜாஸ்தியாகிடும். அந்த ஸ்ரீசக்கரமும் மகாமேருக்கும் உஷ்ணம் ஜாஸ்தியாகிடும். அது புஷ்பங்களில் பண்ணும்போது குளிர்ச்சி ஆகிடுறது. அது ஸோ அதுக்கு பால் நைவேத்தியம் பண்ணணும் அவசியம் இல்லை. நைவேத்தியம் கண்டும். பட் ஒன்ஸ் யூ யூஸ் மஞ்சப்பொடி ஆர் குங்குமம் யூஸ் பண்ணால் ஹீட் ஜெனரேஷன் வில் பி மோர். இதுதான் சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஸோ கம்மிங் டு தி சப்ஜெக்ட், இந்த சர்வானந்த அம்மை புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கட்கமாலான்றது 5ஆக பிரிக்கிறார். அதே கட்கமாலா மந்திரம்தான். மந்திரங்களில் ஒரு சேஞ்சும் கிடையாது. இது எப்படி பிரிச்சுக்கான்னா, முதல்து சுத்த சக்தி மாலா. இந்த சுத்த சக்தி மாலா தான் நம்ம சொல்கிறது. இப்போ நம்ம ஜென்ரலாக ப்ராக்டிஸில் இருக்குது சுத்த சக்தி மாலான்னு பேர். அடுத்தது நமோந்த மாலான்னு ஒரு அது எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்கிறேன். 2வது நமோந்த மாலா. 3வது ஸ்வகானந்த மாலா. ஸ்வாகான்னு முடியும்.
ஓம் நம்ம சர்வசுந்தரிய சுவாக அப்படி அப்படி வரும். அடுத்து வந்து 4வது தர்ப்பணாந்த மாலா சக்தி, அதாவது சுத்த சக்தி மாலா 1, சக்தி நமோந்த மாலா 2, சக்தி ஸ்வாகானந்த மாலா 3, சக்தி தர்ப்பணாந்த மாலா 4, சக்தி ஜெயாந்த மாலா ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னு முடியும் கடைசியில். ஸோ இது 5 ஆயிடுது. ஸோ அகெயின் ரிப்பீட். சுத்த சக்தி மாலா, சக்தி நமோந்த மாலா, சக்தி ஸ்வாகானந்த மாலா, சக்தி தர்ப்பணானந்த மாலா, தர்ப்பயாமி முடியாது, சக்தி ஜெயாந்த மாலா ஜெய ஜெயான்னு முடியும். அதே மாதிரி சிவனுக்கு இதே மந்திரங்கள் தான் எப்படி மாற்றி சொல்கிறான்னு பார்க்கணும். சுத்த சிவமாலா, சிவ நமோந்த மாலா, சிவ ஸ்வாகானந்த மாலா, சிவ தர்ப்பணாந்த மாலா, சிவ ஜெயாந்த மாலா. அது அடுத்து சிவனு சக்தியும் சேர்ந்தது 5 வரும். அது எப்படி? அது சக்தி சிவ மிதுன மாலா, மிதுன நமோந்த மாலா. மிதுனம்னா 2 சேர்றது, மிதுன ராசியும் பட்டப்ப 2 சேர்ந்த மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ மிதுன ஸ்வாகானந்த மாலா, மிதுன தர்ப்பணாந்த மாலா, மிதுன ஜெயாந்த மாலா. அடுத்து சொர்ண குசுமாஞ்சலி மாலா அப்படியே முடிகிறது. 15 மிதுன ஜெயாந்த மாலாவோட முடிஞ்சிருது. கடைசியாக அது வந்து முடியும் போது சொர்ண குசுமாஞ்சலி மாலா 16வது, 17 அனுமந்தம்ன்ற அந்த சாப்டரை முடிக்கிறார். இதில் இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்கிறாரு? அப்போ வெளி நின்ற நீ திருவேணியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை, கருத்தினுள்ளே தெளிவின்ற ஞானம் கருகின்றது என்ன திருவுள்ளமோ, ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே அப்படின்னு சொல்லப்படுறது. அபிராமியப்பட்ட சொல்கிறார், பிறப்பில் லட்சியம் ஆத்ம ஞானம் பெறுவதே. அதை பெறுவது முன்னோர்கள் பல மார்க்கங்களை ஏற்படுத்தி வைத்தனர். அப்படிப்பட்ட மார்க்கங்களை ஒன்றாதாகவும் அதிலேயே நல்ல தலை சிறந்ததாகவும் சாஸ்வதமானதும் உத்கிருஷ்டமானதும் ஸ்ரீவித்தை. இது ஸ்ரீவித்தியான பெருங்கடல் போன்றது. ஸ்ரீவித்தை என்பது முழுமையான வித்தையாகும். ஆம், சனாதன தர்மத்தின் இருக்கும் காணாபத்தியம், சைவம், சாக்தம், வைணவம், கௌமாரம், சௌரம் என்ற 6 பிரிவுகளை மட்டுமில்லாமல் குருமண்டலம் முதலிய அனைத்தையும் தன்னுள் அடக்கியுள்ளது. ஆக சக்தி வழிபாட்டினால் மட்டுமே பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் ஒன்று சேர முடிகிறது. இதுவே சக்தி வழிபாட்டின் மேன்மையாகும். இதை உணர்த்தும் வகையில் நமக்கு ஸ்ரீவித்தியின் ஆணிவேராக இருப்பது ஆவரண தேவர்களின் வரிசை கிரமமே. அதுவே சுத்த சக்தி கட்கமாலையாக இருப்பது அறிந்ததே. எனினும் இதன் பூரண பிரயோகம் பற்றி வெகு சிலருக்கே தெரியாது. உபாசகர் மட்டும்தான் சொல்கிறாங்க. இது அனைத்து உபாசகர்களும் சென்று சேர வேண்டும் அபாவில் உருவாக்கி இந்த நூல். எல்லாம் இல்லை குருவருளால் மணித்தீபம் பீடம் சார்பில் சுத்த சக்தி கட்கமாலாவின் 15 வடிவங்களும் அது எப்படி செய்ய வேண்டும் என்ற விவரங்களும் அளித்திருப்பை சர்பானந்தமை என்ற புக்கில் வெளியிட்டுக்கொண்டார். இதில் வந்து பலவிதமான பிரயோகம் சொல்லியிருக்கு. முதல் விரதம் என்பது 15 மாலைகளையும் ஒரே நாளில் பாராயணம் செய்வது. ஒரு நாளை பாராயணம் பண்ணுறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். அது 2 மணி நேரம் ஆகலாம். 2ஆம் விதம் என்பது 3 நாட்களையும் செய்து முடிப்பது. அதாவது முதல் நாள் சக்தி மாலையின் 5 மாலைகளும், 2ஆம் நாள் சிவத்தின் 5 மாலைகளும், 3ஆம் நாள் சிவசக்தி மிதுன மாலைகள் 5 பாராயணம் செய்வது. 3வது விதம் என்பது 5 நாட்களை செய்து முடிப்பது. அதாவது முதல் நாள் சக்தி சிவ மிதுன மாலையும், 2ஆம் நாள் சக்தி சிவ மிதுன நமோந்த மாலையும், 3ஆம் நாள் சக்தி சிவ மிதுன சுவாகாந்த மாலையும், 4ஆம் நாள் சக்தி சிவ மிதுன தர்ப்பணாந்த மாலையும், 5ஆம் நாள் சக்தி சிவ மிதுன ஜெயாந்த மாலைகளை பாராயணம் செய்ய வேண்டும். இது வந்து இது டைப்பது. 4ஆம் விரதம் என்பது 15 நாட்களுக்குள் நாளுக்கு ஒன்று கணக்கில் ஒரு பட்சத்தில் பாராயணம் செய்வதாகும். ஒரு பட்சம்ன்றது 15 நாள், அமாவாசை பௌர்ணமி ஒவ்வொரு மாதம். அவரவர் காலதேச அவகாசத்துக்கு எப்படி செய்து கொள்ளலாம். இது வந்து குருவோட அட்வைஸ் ஒன்று போட்டிருக்கார். சுத்த சக்தி கட்கமாலை வாமகேச தந்திரத்தில் உள்ளது. இதன் பூர்ண பிரயோகம் எங்கு உள்ளது என்று எல்லாம் கேட்கும்போது லலிதா சகசிய பரிசிஷ்ட தந்திரம் என்ற கிரந்தத்தில் இருப்பதாக தெரிய வருகிறது. அந்த கிரந்தத்தை தேடுகையில்
அதை அருஷத்தி நாகராஜன் டெல்லியில் இருக்கார். அவர் மூலமாக வந்து இது கண்டுபிடிச்சோன்னு போட்டிருக்கார். இந்த லலிதா ரகசிய பரிசிஷ்ட தந்திரத்திற்கு பாஸ்கராயரால் ஸ்ரீவித்யா மால மந்திரோத்தர படலத்திற்கு குருகலா பராகாசா என்ற உரையும் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பஞ்சதசியின் பிரதி அக்ஷரங்களை இந்த 15 மாலைகளில் பொருத்துவதாகவும் தரவு கிடைக்கிறது. மேலும் அதில் விசேஷமாக பல அரிய தகவலும் சொல்லிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அதில் இந்த மாதிரி எப்படி வேணால் மாற்றி மாற்றி இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி நான் டாக்கிங் டு கிருஷ்ணகுமார், இப்போ கண்ணூர்லேருந்து இதுக்கு பெங்களூர் வந்து வேலை பார்த்துட்டுருக்கேன். அவன்கிட்ட பேசினேன். அவனும் வந்து ஹி வாஸ் சஜஸ்டிங் திஸ், அம்மா இதை பற்றி பேசவே இல்லை, நீங்கள் இதை பேசுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அப்படின்னா. இல்லைன்னா இந்த புக்கே என்கிட்ட இருக்கட நான் சொல்கிறேன்னு அவன் பாவம் திரும்பி பாவம் எனக்கு கிருஷ்ணகுமார் தனியாக அமுச்சு வச்சுருந்தான். பாருங்க, அவன் என்ன அனுப்பிச்சிருக்கான, ஸ்ரீவித்யா பஞ்சதசி கட்கமாலா as said in the Palashruti of Khadgamala, there are 5 types of Shibamalas and 5 types of Shakti Malas. There are extra, they are catered and are given to the benefit of the ஸ்ரீவித்யா உபாசகாசம் போட்டிருக்கு பை பாஸ்கராச்சாரியா. நான் சொன்னது தான் போட்டிருக்கேன் அதில். ஸோ இது எப்படி எப்படி பாராயணம் பண்ணுறது வேறு கொடுத்துருக்கான் அவன். ஸ்டார்டிங் இப்போ பிரதமையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் பண்ணலாமா. 1 கட்கமாலா பர் டே, 3 days. இல்லைன்னா வந்து திரியோதசி, சதுர்தசி, பௌர்ணமி, அந்த 5 மாலாவை ஒவ்வொரு நாளும் பண்ணலாம். அது ஒரு மெத்தட் அவன் குருநாத சொன்னாலும் போட்டிருக்கான் அதில். ஸோ இப்போ வந்து ஏன் இந்த மாதிரி பிரிச்சிக்கா எப்படி இப்போ சொல்கிறான்னு, ரிஷிகள் மாறுறது அதுவும் பார்த்துட்டேன் நான். அதாவது ஸ்ரீ சுத்த சக்தி சம்புத்த சம்பூத்தியந்த மாலா, அது ஒன்றுத்த மட்டும் படிக்க பாருங்க. அஸ்ய ஸ்ரீ சுத்த சம்புத்த மாலா மகாமந்திரஸ்ய உபஸ்தேந்திரிய ரிஷிகி உபசேந்திரிய அதிஷ்டாயி அருணாதித்ய பைரவ ரிஷிகி சரசி காயத்ரி சந்தக சாத்வீக ககார பட்டாரக பீடஸ்தே காமேஸ்வர நாமக மகா காமேஸ்வரி சிவாங்க நிலைய ஸ்ரீ காமேஸ்வரி நாமக மகா காமேஸ்வரி லலிதா மகாதுரசுந்தரி பராபட்டாரிக்கா தேவதா. இப்போ வந்து இந்த பஞ்சதசி மந்திரம் வந்து ஐ கைகேலகரீம் பீஜம் கிளீம் அசகலகரீம் சக்தி சௌம் சகலகரீம் கீலகம் மம ஸ்ரீ காமேஸ்வர நாமக மகா காமேஸ்வர சிவாங்க நிலைய காமேஸ்வரி நாமக மகா காமேஸ்வரி ஸ்ரீ லலிதா மகாதுரிய பராபட்டாரிக்க பிரசாதேன கட்க சித்தர்த்தே ஸ்ரீ குருராஜ்யந்த சுத்த சக்தி சம்யுக்த மாலா ஜபே விநியோக. இப்போ வந்து அந்த கரண்யாச அங்கன்யாசத்தில் வந்து கையேலகரி அசகலகரி சகலகரின்னு சொல்லியிருக்கா. கையேலகரி அங்குஷ்டாபியானமக, அசகலகரி தர்ஜனிபியானமக, சகலகரி மத்திகாபியானமக, திரும்பி கையேலகரி அனாபியானமக, அசகலகரி கரிஷ்டகாபியானமக, சகலகரி கரதலபிஷ்டாபியானமக. அங்கன்யாசத்தில் அதே வந்துடுறது. தியானம் ஒரே தியானம் தான் எல்லாத்துலேயுமே. ரத்னாபாம் திரீநேத்தாம் அருணிம வசனாம் ரத்ன தாடங்கரம் யாம் ஹஸ்தாம்போஜே ஷாபாங்குஷ மதனதுனு சாயக விஸ்புரத்தீம் ஆபீனோத்துங்கபட்சோர்க கலச ருடத்கார ஹரோஜ்வலாங்கி தாயேத் அம்போருகஸ்தாம் அருணிம வசனாம் ஈஸ்வராணாம் அது வருது. ஸோ அது பஞ்சபூஜை முடிஞ்சது. இப்போ வந்து ஓ நமஸ்திருப சுந்தரி கிருதே தேவி சிரோ தேவி சிகாதேவி முதல்து அப்படி தான் வருது. ஆஸ் இட் இஸ் கட்கமாலா நம்ம இதில் சகசிராட்ச வித்தியாவில் இருக்க மாதிரியே வரும். அதே மாதிரி திருப்பி அங்கன்யாசம் முடிஞ்சு
இது தியான சௌகரியம் பஞ்சபூஜையோடு முடிச்சிடணும். சார் இது வந்து பலஸ்ருதி வேறு கொடுத்துருக்காத. சார் இந்த நமோந்த மாலான்னு வரும்போது எப்படி மந்திரங்கள் மிச்செல்லாம் அப்படியே வருது. மித்ராதித்ய ரிஷி உஷ்ணிச்சந்தக போகத ஏகார பட்டாரக்கா பீடஸ்த அப்படி மாறுறது. தியான ஸ்லோகனம் அதே தான் ஆசிட்டிஸை. இப்போ வந்து நமோந்த மாலானது பாதுகாம் பூஜையாமி. ஓ நமஸ்திருபசுந்தரி பாதுகாம் பூஜையாமி. ஓம் கிருதே தேவி பாதுகாம் பூஜையாமி. சிரோ தேவி ச பாதுகாம் பூஜையாமி. சிக்கா தேவி ச பாதுகாம் பூஜையாமி. கவச தேவி நமக பாதுகாம் பூஜையாமி. நேத்திர தேவி நமக பாதுகாம் பூஜையாமி. அஸ்த தேவி நமக பாதுகாம் பூஜையாமின்னு வருது. அடுத்தது இது வந்து நமோந்த மாலா. அது சுவாகானந்த மாலான்னு வரும்போது எப்படி வருதுன்னா, சுவாகானந்த மாலாவில் ஓ நம சர்வசுந்தரி ஸ்வாக கிருதே தேவி ஸ்வாக சிரோ தேவி ஸ்வாக. ஸ்வாகான அது ஆகுதி போடுறது வந்து ஸ்வாகான்னு வரும். அதில் இது ஸ்வாகான்னு முடிகிறது. இதில் சரி இந்த மாதிரி சொல்லி முடிகிறது. இது இதுக்கு யார் என்ன ஸ்வகானந்த மாலாக மகாமந்திரஸ்ய உபேந்திராய அதிஷ்டாபி அதிஷ்டாகி தாத்ராதிஷ்ய ரிஷிகி அனுஷுப்தந்தக அப்படின்னு வருது. அடுத்து வந்து தர்ப்பணாந்த மாலா. தர்ப்பணாந்த மாலாவில் என்ன வருதுன்னா, மகாமந்திரஸ்ய பாணீந்திராய அதிஷ்டாபி அரியமாதித்ய ரிஷிகி அரியமாதித்ய ரிஷி வருது. சிரசி பிரகதி சந்தக சாத்தி சாக்கார பராபட்டாரிக்க தேவதான்னு வருது. இதில் வந்து என்னன்னா, ஓ நமஸ்திருபசுந்தரி தர்ப்பயாமி. கிருதே தேவி தர்ப்பயாமி. சிரோ தேவி தர்ப்பயாமி. தர்ப்பணம் பண்ணணும் அவசியம் இல்லை. இது வந்து பாராயணத்திலே தர்ப்பயாமின்னு வந்துடும். இதாச்சே. அடுத்து ஜெயாந்த மாலா. ஜெயாந்த மாலா யார் வரும்போது அஸ்யஸ்ரீ சுத்தஸ்தியம் ஜெயாந்த மாலா மகாமந்திரஸ்ய பாக்கீந்திரிய அதிஷ்டாபி சுமத்தாதித்ய பைரவர்ஷிகி. பைரவர்ஷி வந்துடுறாரு. பங்கி சந்தக சாத்வீகார ஹிரிங்கார பட்டார்க பீடஸ்தன்னு போகிறது. இப்போ வந்து ஜெயாந்த மாலா அப்படின்னா, ஓ நமஸ்திருபசுந்தரி ஜெய ஜெய கிருதே தேவி ஜெய ஜெய சிரோ தேவி ஜெய ஜெய சிகா தேவி ஜெய ஜெயான்னு அப்படி போகும். அது ஸோ ஜெயாந்த மாலா. அது ஸோ இந்த மாதிரி 5 வகை. இதே மாதிரி சிவனுக்கு வருது. சிவனுக்கு வரும்போது நம்ம திருபசுந்தரிக்கு பதில் என்ன வரும்? ஓ நம்ம திருபசுந்தர கிருதே தேவ சிரோ தேவ சிகா தேவ கவச தேவ நேத்திர தேவ அப்படி வருது. தேவன்னு வரும். அதில் தேவின்னு வருதாலும் இங்கே தேவான்னு வந்துடும். ஸோ இதில் வந்து சிவனுக்கு ஆரம்பிக்கும் போது சுத்த சிவமாலா சோத்திரத்தில் அஸ்யஸ்ரீ சுத்த சிவமாலா மகாமந்திரஸ்ய கிரணேந்திரிய அதிஷ்டாயி பாகாதித்ய பைரவ ரிஷிகி திருஷ்டுச்சந்தக அப்படின்னு வருது. இதில் மிச்செல்லாம் ஆசிட்டிஸ் அதே மாதிரி இந்த நமோந்த மாலா வந்து பாதுகாம் பூஜையாமி வரணும். அடுத்து வந்து ஸ்வாகானந்தத்தில் ஸ்வாகான்னு வரும். அடுத்ததாக தர்ப்பணாந்த மாலை தர்ப்பயாமி வந்துடும். ஜெயாந்த மாலை ஜெய ஜெயான்னு வரும். ஸோ இந்த மாதிரி சக்தி சிவன் சிவசக்தி வரும்போது எப்படி பண்ணுறா பார்க்கலாம். சிவசக்தி மிதுன நமோந்த சிவசக்தி சுத்தமாலால எப்படி வருது முதல்ல அதில் பார்க்கலாம். சுத்தமாலா பார்க்குறோம் இல்லையா? சுத்த சக்தி மிதுன மாலா
அதில் அகங்கார தத்துவ அதிஷ்டாபி துவஷ்டா ஆதித்ய பைரவ ரிஷிகி அரிஷ்டிச்சந்தக அப்படின்னு வருது. இதில் வந்து எப்படின்னா ஓ நம ஓ நமக திரிபுர சுந்தரி ஓ நமக திரிபுர சுந்தர கிருதே தேவி கிருதே தேவ சிரோ தேவி சிறு டபுள் ஆகும். அது இதெல்லாம் சொல்லும்போது சிவனன் சக்தி சேரும் வரும்போது உன்னை தேவி உன்னை தேவா இந்த மாதிரி வந்துடும். ஒவ்வொரு நாமாவளியும் ரெண்டாக பிரிக்கிற நம்ம திரிபுர சுந்தரி ஒன்று வரும், திரிபுர சுந்தரான்னு ஒன்று வரும். ஸோ அது மாதிரியே சொல்லிட்டு வர்றதுக்கு. ஸோ அதே மாதிரி நமோந்த மாலா. ஸோ நமோந்த மாலா முன்னாடி சொல்லியிருக்கேன் நான். பாதுகாம் பூஜ்யாமி ஓ நமஸ் திரிபுர சுந்தராய நமக பாதுகாம் பூஜ்யாமி முதல்ல சொல்லிட்டு திரிபுர சுந்தரி நமக பாதுகாம் பூஜ்யாமி, அடுத்தது திரிபுர சுந்தராய நமக பாதுகாம் பூஜ்யாமி, கிருதே தேவியை பாதுகாம் பூஜ்யாமி, கிருதே தேவாய பாதுகாம் பூஜ்யாமி, சிரோ தேவியை பாதுகாம் பூஜ்யாமி, சிரோ தேவாய பாதுகாம் பூஜ்யாமி நம்ம ரெண்டுமே சேர்த்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தால் அதனால் என்ன லாபம் கிடைக்கும் நமக்கு? கடைசியாக சொல்லும்போது ஸ்வர்ண குசுமாஞ்சலி மாலான்னு ஒன்று இருக்குது. கடைசியில் அஸ்ஸஸ்ரீ ஸ்வர்ண ரத்ன குசுமாஞ்சலி மாலா மகாமந்திரஸ்ய சக்கரேந்திராய அதிஷ்டாபி விஸ்வாமய விஸ்வோதீர்ண அமிர்தானந்த பைரவ ரிஷிகி காயத்ரியாதி நானா சந்தாம்சி ஸ்ரீ பரமசிவ பட்டாரிக்க மகாகாமேஸ்வர சிவாங்க நிலைய ஸ்ரீ மகாகாமேஸ்வரி லலிதா மகாதிரி பராபட்டாரிக்கா தேவதான்னு வருது. இதில் ஸ்வர்ண குசுமாஞ்சலியில் என்ன வித்தியாசம்னா ஓம் திரிபுர சுந்தரி ஹிருதய தேவி சிரோதேவி கபதேவி நேத்திர தேவி அஸ்ரதேவி அதெல்லாம் வந்து கடைசியில் வந்து அது ஆசிட்டிஸாக சுத்த சக்தி மாலார் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் முடிகிறது. அது கடைசியில் புஷ்பான்களை போட்டு முடிச்சுடணும் வருது. ஸோ இது மாதிரி பண்ணினால இந்த 15 டிஃப்ரெண்ட் டைப்ஸு இதை பண்ணி இந்த சொர்ண குசுமாஞ்சலி மாலாவை முடித்து பூஜையை முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 16 நாள். அதனால் பலவிதமான நம்மளுடைய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும், இணைச்ச எண்ணங்கள் வீடேறும். ஏன்னா வந்து எல்லா ஸ்ரீசக்கரத்தினோட தேவதைகள் இது. இதில் ஈஸ்வரனையும் சேர்த்துக்கிறோம் நம்ம. ஈஸ்வர ஸ்ரீசக்கரத்தில் அவள் இல்லை, அரூபமாக இருக்கானா அவள் அந்த சக்தியோடு சேர்ந்து. ஸோ அதை வந்து மாமகேஸ்வர தந்திரத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லி அவள் போட்டிருக்காத. யார் தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தே கேன் கான்டாக்ட் இந்த கிருபானந்தநாதன்ற அந்த திருநெல்வேலியில் இருக்க அவளோட ஃபோன் நம்பர் 7871423300 ஸ்ரீமணி திவ்யபீடம் போட்டிருக்கு. ஸோ தே கேன் அப்ரோச் தம் சொல்லி இந்த இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த கடைசியாக ஒரு விண்ணப்பம் சொல்லிடுறேன். அது இந்த சாந்திரமான சௌரமான சில பேருக்கு நான் சொன்னது பிடிக்கலை. அவள் போட்டிருக்கா நீங்கள் ராத்திரி அப்படின்னாலே வந்து இதுதான் இப்படி தான் கிடக்கணும், அப்படிலாம் கிடையாது. ராத்திரின்றது ராத்திரி நைட்டு, நவராத்திரின்றது என்னது சாயந்தர வேளையில் பண்ணுறதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நான் சாந்திரமான சௌரமான இதில் வந்து ஐ டிஃபர் வித் பீப்புள். பிகாஸ் ஒன்றுத்துக்கு நம்ம சௌகரியமாக இருக்குன்னு சொல்லி இது வச்சுட்டா அப்போ சித்திர மாதம் வருஷப்பருப்பை ஏன் இப்போ பண்ணுறோம் அதை அதையும் முன்னாடி பண்ண வேண்டியதானே அதை இப்போ அது பண்ண மாட்டேன்றா. ஸோ அதே மாதிரி மாசி மாதம் ஆரம்பிக்கிறோம் மாதங்கி நவராத்திரியை. சில பேர் மாசியில் பண்ணுறா, சில பேர் தை மாதம் பண்ணுறா. நாங்களாம் தை தான் பண்ணுவோம் அதை. ஸோ அப்படி தான் அதுதான் பண்ணுறது. சாந்திரமான பண்ணுறது தான் வந்து தேவி உபாசனை கரெக்டுனா மாதிரி அவர் எழுதியிருக்கார். இட் இஸ் நாட் அட் ஆல்சோ விச் இஸ் வாட் எவர் இஸ் இன் ப்ராக்டிஸ். ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். காலதேச வர்த்தமானம் இருக்கு. தேர் வி ஆர் லிவிங், வி ஆர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய காலதேச வர்த்தமானத்தில் சௌரமானம் தான் உபயோகப்படுத்தணும்னு இருக்குது. அவ்வளோதான். நான் ஐ டோன்ட் டிஃபர். மற்ற பண்ணுறது தப்புலாம் சொல்லவே இல்லை நான். ஸோ இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் இப்போ. நமஸ்காரம்.